இப்போ வந்து நம்ம மதுபானம் அருந்த வேண்டும். மதுபானம் அருந்துறது இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். ஏன்னா மன அழுத்தம் வந்து நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு அழுத்தம் தேவை, நெஞ்சு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தம், ஒரு கோபம் இதெல்லாம் தேவை. அதே நேரத்தில் அந்த கோபத்தை இழப்பதற்கு என்ன பண்ணணும்? கோபத்தை வச்சு தான் நம்ம அந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்யணும். நமக்கு ஒரு அழுத்தம் தேவை. இப்போ வந்து காற்று இருக்குது வண்டியில், வந்து டயரில் வந்து காற்று இருந்தால் தான் அந்த வண்டி ஓடும். காற்றே இல்லைன்னா அந்த காற்றின் மூலமாக அந்த டயரில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். அந்த அழுத்தம் அந்த டயரை அந்த வண்டியை தாங்கிறதுக்கு உதவி செய்யும். ஒரு லாரி ஓடுதுன்னா அந்த டயரில் இருக்கிற காற்று தான், அந்த காற்று அழுத்தப்பட்ட காற்று, அந்த அழுத்தம் தான் அந்த வண்டியவே ஓட வைக்குது. அப்படி இருக்கும்போது அதுபோல் மனிதர்கள் வண்டி ஓடணும், வாழ்க்கை ஓடணும்னா நமக்குள்ள ஒரு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தம் தான் நம்ம எப்படி அந்த அழுத்தத்தை உருவாக்குவது? ஒழுக்கமாக வாழணும், நேர்மையாக வாழணும், இதெல்லாம் நமக்கு ஒரு அழுத்தத்தை தரும், மனசில் ஒரு அழுத்தத்தை தரும். அழுத்தமான ஆள் அதுதான். இப்போ நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், உணவில் கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அழுத்தத்தை தரும். ஒரு நெஞ்சில் ஒரு அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷரை தரும். அது நம்ம வாழ்க்கையை முன்னேறி போவதற்கு, மேலும் மேலும் உயர்வதற்கு இந்த அழுத்தம் தேவை. அதே நேரத்தில் இந்த அழுத்தத்தை நாம் தான் உருவாக்குறோம். இந்த அழுத்தம் அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அப்போ அந்த அழுத்தத்தை அளவுக்கு அதிகமாக போகும்போது என்ன ஆகும்னா அதை நம்ம இறக்கி வைக்கணும். அந்த அழுத்தமே நமக்கு கேடாக மாறிடும். இப்போ டயரில் வந்து காற்று தேவை, அந்த அழுத்தத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். டயரில் காற்று அடிக்கிறோம். நிறைய அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா டயர் வெடிச்சிரும். அதுபோல் தான் மனிதர்களுக்கு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தத்தை வந்து நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த அழுத்தமே நமக்கு ஆபத்தாக முடியும். ப்ரெஷர்னு சொல்கிறாங்க, பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமான அழுத்தம், அதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அதுக்காக நம்ம வந்து அழுத்தமே இல்லாமல் இருந்துடக்கூடாது. அழுத்தமே இல்லாமல் இருந்தால் அப்போவும் வண்டி ஓடாது. லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் அழுத்தம் குறைவான அழுத்தம், அளவுக்கு அதிகமான அழுத்தம், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்களோ. அதனால் அழுத்தங்கிறது நமக்கு ஒரு சம அளவில் நமக்கு தேவை, போதுமான அளவு தேவை. அந்த அழுத்தம் நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருக்கணும், உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ சோம்பேறினா யாருன்னா அவருக்கு அழுத்தமே இல்லைன்னு அர்த்தம். சோம்பேறி ரொம்பவும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட அளவுக்கு அதிகமான அழுத்தம் இருக்குது, அதுவும் கேடு. எந்தவித அழுத்தமே இல்லாமல் இருக்கணும், சோம்பேறியாக இருப்பான். அதனால் இந்த அழுத்தத்தை நம்ம அளவாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அளவான நிலையில் அந்த அழுத்தத்தை நம்ம நிர்வகிக்கணும். முதல்ல அந்த அழுத்தம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அழுத்தங்கிறது நீங்கள் நேர்மையாக இருக்கணும், உணவு கட்டுப்பாடு, ஒழுக்கம், நல்ல பண்புகள், இதன் மூலம் நல்ல உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும். நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலமாக நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தத்தை ஒரு வாரம் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்க, ஒரு வாரம் நீங்கள் வந்து மென்மையான உடற்பயிற்சி பண்ணுறீங்க, ஒரு வாரம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க, ஒரு வாரம் நீங்கள் வந்து நல்லா உழைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வாரத்தில் உங்களுக்கு அழுத்தம் சேர்ந்துக்கிட்டே போகும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அழுத்தத்தை விடுவிக்க வேண்டும். அதான் விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை ஏன் விடுமுறைன்னு சொல்கிறாங்க? அந்த அழுத்தத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும், இறக்கி வைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு மதுபானம் அருந்த வேண்டும். அப்போ அந்த மதுபானம் என்பது உடலுக்கு நன்மை தருகிற மதுபானமாக இருக்க வேண்டும். நாம் மதுபானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் அருந்துகிற மதுபானம் நமது உடலுக்கு தீங்கு தந்து விடக்கூடாது. இயற்கையான மதுபானமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மதுபானம் எது? திராட்சை, ஒயின் நாம் தேர்ந்தெடுக்கணும். மார்க்கெட்டில் இருக்குதா, ரெடிமேடாக கிடைக்குதா, நாமளே அதை உருவாக்க முடியுமா, அதற்கான வழி இருக்குதா, நமக்கு தீங்கு தராத மதுபானத்தை நாம் தயாரிக்க முடியுமா? மென்மையான மதுபானமாக இருக்கணும். வன்மையான போதையை அது தரக்கூடாது. மென்மையான போதையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற மதுபானத்தை நாம் அருந்த வேண்டும். அப்போ அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மென்மையான போதையை தரும். அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, நம்ம மனதில் இருக்கிற அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை அது இறக்கி வைத்துவிடும். இப்போ வந்து நீங்கள் வாரம் முழுதும் உணவு கட்டுப்பாடு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை விரும்பிய உணவுகளை சாப்பிடுங்க. அதன் மூலம் அழுத்தம் இல்லாமல் போகும். அதுபோல் ஒரு மது கூட உடலுக்கு நன்மை தருகிற ஒரு மதுபானம், மென்மையான மதுபானம், அதால் எந்தவித தீங்கும் ஏற்படாது. அப்படியான ஒரு மதுபானம் அது ஞாயிற்றுக்கிழமை குடிப்பது. அப்புறம் திரும்ப ஒரு நாள் தான், வாரத்தில் ஒரு நாள் தான். திரும்பவும் நீங்கள் உணவு கட்டுப்பாடு, திங்கக்கிழமையிலேருந்து உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அப்படிங்கும்போது திரும்பவும் அழுத்தம் சேர்ந்துக்கிட்டே போகும். அந்த அழுத்தத்தை ஞாயிற்றுக்கிழமை இறக்கி வைக்கணும். திரும்பவும் அழுத்தத்தை உருவாக்கணும். அதை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். சனிக்கிழமை ஒரு உச்சக்கட்ட அல்லது வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாள் நம்ம வந்து விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம ஒரு நாள் தான் அந்த மதுபானம் அருந்துறது எல்லாம் நல்லது.
2 நாள்லாம் இருந்தால் அது அப்புறம் அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க, அதுலேருந்து விடுபட முடியாது. அதனால் அதெல்லாம் ஒரு நாள் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து மனதில் உள்ள அழுத்தத்தை எப்படி நிர்வகிப்பது ஒரே அளவில் இருக்கிற மாதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.